വെൽക്കം ബാക്ക് ടു മൈ യൂട്യൂബ് ചാനൽ ലൈഫ് ഓഫ് വേദ. ഇന്ന് இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. அது வருமா இது வருமானு தெரியல. இப்போ நான் ஹென்ஷுட அக்கா ஹென்ஷு அக்காவா நடிச்ச ஹென்ஷு, எனக்கு அவளு ஹென்ஷு தான். என் செல்லம் வீட்டு வாசல்ல தான் நான் நிற்கிறேன். ஸோ உள்ளே போய் அவளுடைய அழகான அந்த வீடு ஹோம் டூர் காமிக்கிறேன். ஹென்ஷு வீடு வெளியில் வந்துட்டு ஹென்ஷா தீபன், ஹென்ஷா லவ் தீபன் அது கொடுத்துருக்கு. பாக்கி எல்லாமே உள்ள ஏறிட்டு. ஹென்ஷு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபிஷ்ஷுக்கு எடா ஹென்ஷா தீபன் அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? நீ என்ன ஜனா தனுஜா தானே? ஐயோ பார்க்கணவர் தெரியும். எனக்கு டீயும் ஜெயும் பார்த்தா தெரியாதுன்னு நான் ஏன்னா எதனால படிக்கவே இல்லை. நிறைய ஃபிஷ் இருக்காடா? அப்படியா? ஏடா எனக்கு இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வீட்டில் வந்த அதே என் வீட்டில் கேரளா என் வீட்டில் இருந்த அதே ஃபீலு தான். நான் அதே மாதிரி ஒயிட் கலரா பெயிண்டா போட்டு அழகா இருக்கு. நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கணும் இங்க இருந்து. நீ சொல்லு. இது ஆக்சுவலா நான் இப்ப சொல்ல வந்து உன்னோட ட்ரீம் ஹோம் தானேன்னு கேட்க வந்த நீ ஆன் தி ஸ்பாட்ல சொல்லிடுச்சு. நான் முன்னாடி ஆரம்ப காலம் செய்யும்போது ஷூட்டுக்கெலாம் நிறைய போகிறச்ச இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பூஜை ரூம் இருக்கணும், பால்கனி, இப்படி இப்படி ஒரு பிளேஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு பிளேஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு அப்படி வரும்போது அதுக்கு நான் வார்த்தையே இல்லை. அவ்வளோ நான் பேசுகிறச்சே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு திங்ஸும் ஒரு இடத்துல ஒன்று வச்சுருப்பேன். அது எல்லாமே ரொம்ப பார்த்து இந்த ஷோபா கலர் ஆகட்டும், அப்புறம் இந்த விநாயகர்லாம் பால்கனியில் இருந்தது. இப்போ தான் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க்கு ஒட்டலை இங்கே இருக்கிற இந்த செவத்தில் வாலில் பண்ணியிருக்கேன். இது இந்த லைட்ஸ் இதெல்லாம் ஒன்று வாங்குறச்சு அப்பா இது இங்கே தான் இருக்கணும், இது இங்கே தான் இருக்கணும், இந்த மிரர் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வந்து நான் நிறைய பிராமின்ஸ் வீட்டுக்கு ஷூட்டுக்கு போகிறேன். இந்த விநாயகர் அங்கே இருந்தது. இந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் விளக்கு. இதெல்லாம் வந்து பிராமின்ஸ் வீட்டில் அதிகமாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் நான் பிராமின்ஸ் எல்லாம் முஸ்லீம் நினச்சிப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே கிடையாது. நான் வந்து ப்ராப்பர் கிறிஸ்டின். இந்த மாதிரி விளக்கு வந்து வீட்டுக்கு வச்சா ரொம்ப வைப் அப்படி ஒரு ஃபீல். ஆமா ஆமா, குத்து விளக்குட பெரிய விளக்கு மாதிரி. நான் வந்துட்டு இந்த அப்புறம் இந்த புத்தர் வந்து எங்க வீட்ல வந்து எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட். எனக்கும் என்னோட வீட்டிலும் நிறைய புத்தன்ஸ் இருக்கு. எனக்கு gift கிடைக்கிறது புத்தன்ஸ் தான். பட் இதுல இருந்து வாட்டர் இதாயிட்டே இருக்கும். அது எங்களால க்ளீன் பண்ண முடியல. அதனால க்ளீன் பண்ண முடியாமனால இத வந்து நாங்க எடுத்துட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இந்த ஹால் வீட்ல வந்து இந்த லிவிங் ரூம் முடிஞ்சு இந்த லெஃப்ட் சைடுலயே வந்து ஒரு அழகான பால்கனில இங்க முன்னாடி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர்ல வந்துட்டு இங்க தான் விநாயகர் வச்சிருந்தோம் நாங்க. ஆமா ஆமா, நீ வீடியோல எல்லாம் போட்டுருந்தீல்ல. நாங்க இங்க தான் வச்சிருந்தோம். அதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்களுக்கு நிறைய செப்பல் ஷூஸ் எல்லாம் இருக்கிறதுனால ப்ராப்பரா அதெல்லாம் வந்து கேரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி நாங்க மாத்திட்டோம். ஸோ இந்த இதெல்லாம் வச்சு செடியெல்லாம் வச்சு, பட் இங்க வந்து என்னால நிறைய செடியெல்லாம் வைக்க முடியாது. பர்டிகுலர் செடிஸ் மாத்திரம் தான் வைக்க முடியும். இப்போ இந்த மணி பிளான் மாத்திரம் தான். வேற ஏதாவது ரொம்ப சன் படுற மாதிரி ஒரு செடியெல்லாம் பிகாஸ் என்னால வைக்க முடியாது. அதனால என்ன தேவையா இருக்குதோ அது மட்டும் தான் வச்சிருக்கேன். ஆனா நல்ல பால்கனி இல்ல, ஏன்னா மழை பெய்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து உட்கார்ந்து டீயக்கா போட்டு குடிச்சிட்டு அப்படியே இருக்கு. இங்கதான் எனக்கு சிக்னல் வரும். ஆனா ஒரு சூப்பரான ஒரு மிரர் இங்க இருக்கு. இங்க வச்சுதான் நீ நிறைய வீடியோஸ் போனது. ஆமா, வீடியோஸ். ஆனா இந்த மிரர் செட்டப் வந்து நான் இப்ப இங்க தான் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல நான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப வந்துட்டு நான் இங்க தான் வந்துட்டு அதோட இது வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பால்கனி ரொம்ப பிளசண்டா இருக்கும் ஆக்சுவலி. எல்லாருமே எங்க வீட்டுல என் மாமியார் சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள டெக்கரேட் பண்ணுவாங்க, ஆனா நீ வந்து ரொம்ப பால்கனியை தான் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்க அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா இந்த இது நீ வரும்போது உனக்கு ஒரு
ஒரு ஃபீல். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஈவினிங் நேரத்துல ரொம்ப நல்லா ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி, ஆனா பால்கனி தான், நல்லா இருக்கு, நல்ல பிளேஸா இருக்கும், காமா இருக்கும். ஆமா. சோ அதிகபட்சம் நான் மொட்டை மாடியில இருப்பேன் எடுத்துட்டு, அப்படி இல்ல அப்படின்னா இந்த கார்னர்ல உட்காந்துட்டு வீடியோ எடிட் பண்றது, என்ன வீடியோ ரீல்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு பாக்குறது. இங்கதான் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது பகல் வந்துட்டு உனக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஓகே. அப்புறம் எங்களோட ஸ்நாக்ஸ் வீட்ல பாப்பா அவங்க, ஆனா ஒரு குட்டி அழகான டைனிங் டேபிள் இல்ல, இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லா நிறைய இருந்துச்சு, இங்க நிறைய சிப்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வீக்லி ஒரு 3 days வாங்கிட்டே இருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. பட் இப்போ நான் அதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது அது வந்து அதுதான் கிச்சன். இது இது கரெக்டா இது பூஜை ரூம். இதுதான் ஹெஞ்ச நிறைய எல்லா விசேஷத்துக்கும், இப்போ சஷ்டி வந்தாலும் சரி, சங்கராந்தி வந்தாலும், மகர் பொங்கல் வந்தாலும் எல்லாம் இதுல இங்கதான் இல்லடா. இதுதான் என்னோட ஃபேவரட். என்னோட வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பூஜை ரூம். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க பூஜை ரூம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேவரட் பூஜை ரூம் இது. இது வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுனது இது. அடுத்தங்க ஆனா வீடியோல வந்து ரொம்ப அழகா, நீ ஒரு பூஜை பண்ண மாதிரி ஒரு வீடியோ போடல, அது நல்லா இருக்கு. அப்புறம் வந்து கிச்சன் இங்க இருக்கிற ஒரு ஏரியா இது நல்லா இருக்கு, சின்ன ஒரு வாஷிங் பேஸ். அதுல இங்க செட்டப் ஆக்சுவலி வேற வச்சிருந்தேன், அதுவும் மாத்திட்டு இங்க வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருந்தேன், அதுல தூசி ஆயிட்டே இருக்குது அப்படின்னுட்டு இந்த மாதிரி போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் இதுக்குள்ளமே ஷூ ரேக்ஸ் தான். ஆனா அது தெரியாது, இதுக்கு கீழே ஷூ ரேக் தெரியாது. இது என்னோட பெட்ரூம், இது கிச்சன். நல்ல காம்பாக்டா நல்ல ஒரு கிச்சன் அல்ல. ஆமா ஆமா ஆமா. பட் கொஞ்சம் திங்ஸ் வைக்க எங்களுக்கு பத்தல தான், அதனால சரி இதை வச்சுட்டோம். பட் இதுக்கு திருப்பி எங்களால வந்து பாக்ஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. இங்க ஸ்பேஷியஸ் இவ்வளவுதான் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலி பெரிய ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணினேன், டபுள் டோர்லி பெரிய ஃப்ரிட்ஜ். அதுதான் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ண, அதை கேன்சல் பண்ணிட்டு இதை வாங்கினேன். இந்த பாக்ஸும் வாங்கினேன், ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் பத்தல. இது வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் இங்க நீட். ஆமாடா, பட் நிறைய திங்ஸ் இருந்தாலும் நம்மளால பைத்தியம் வரும்னா எல்லாம் காம்பாக்டா கிச்சன்ல அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணாம வச்சிருக்கேன். பட் இல்லனா இப்படி எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். பரவாயில்ல, கிளியர் கொஞ்சம் கசகச. இது வந்து பால்கனி வாஷிங் மெஷினுக்காக போடுறது இந்த இடத்துல, சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா போல. ஆமா, இது அவ்வளவுதான். சரி, உன்னோட பெட்ரூம் எங்க? என்னோட பெட்ரூம் வந்துட்டு இதுதான். பெட்ரூம்ல ஆக்சுவலி பார்த்தா ஒரு அவார்ட் ஷோயே பார்க்கலாம். நான் இருக்கு, நான் இவ்வளவு முக்காவாசியும் உன்னே வந்துட்டு வீடியோ கால் பண்ணும்போது இந்த ஏரியா தான் பார்க்கணுது தெரியுமா. அதெல்லாம் வந்து தீபன் வாங்கினது. இதெல்லாம் நான் வந்து இப்ப நம்ம ஏதாவது கெஸ்டா போகிறச்ச கொடுக்கறது, அப்புறம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு இது பண்ண ஒரு கேரக்டர்ஸ்க்காக இது கொடுத்ததுதான் இந்த அவார்ட் எல்லாமே. பட் ஆனா இப்ப அதெல்லாமே இப்ப நான் கிளியர் பண்ணணும்னு இருக்கேன். இது பார்க்க மேல அழகா இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு தூசி இருக்குதுன்னு அவ்வளவு தூசி இருக்கு. என்னால எந்திரிச்சு துடைக்க முடியல அதெல்லாமே. ஏன்னா அது வந்து எவ்ரிடே நம்ம வீக்லி ஒன்ஸ் துடைக்கிறது கூட பாசிபிள் கிடையாது. நீ போட்டு துடைக்கிறதுன்னா அவ்வளவு தூசி இருக்கு. அதனால இப்ப எல்லாமே இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த அவளோட ஏரியா. ஆமா, இதுதான் என் பர்ஃப்யூம்ஸ் அது இது. இங்க இருந்து தானே நீ ரெடி ஆகணுது. இங்கேயும் ரெடி ஆவேன். நான் மேக்ஸிமம் இந்த ரூம்ல தான் ரெடி ஆவேன். ஏன்னா அந்த ரூம்ல நான் வந்து லைட்டிங் எதுவுமே போடல. ஆனா பட் இப்போ அங்க ஃபுல் செட்டப் திருப்பி பண்ணணும். ஏன்னா இப்போ இவங்க இங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அங்க போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நம்ம தனுஜா ரூம் பார்க்கணும். தனுஜா ரூம் காமிக்கிறேன். இதுல இருக்கிறது பியூட்டியே தனுஜா ரூம் தான். பியூட்டி அண்ட் காஸ்ட்லி. சரி, இதுதான் தனுஜா ரூம். ஆனா வந்ததுல எனக்கு தனுஜாவை பார்க்க முடியல, அதுதான் ஒரு விஷயம். அழகா ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச குழந்தைகளோட வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி. அவ வந்து பண்ணும் போதே எனக்கு வந்து பேபி பிங்க் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும்ன்றத அவ எனக்கு வந்து சொல்லிட்டா அவங்க டாடி கிட்ட. நான் வந்து இந்த ரூம்ல எல்லாம் வரமாட்டேன், எனக்கு இந்த ரூம்ல தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால தீபன் வந்து அவளுக்கு ரொம்ப பார்த்து இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து இந்த மிரர் கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு பொம்மைங்க. பட் கொஞ்சம் பாப்பா விளையாடுற இடம்னால இந்த இடம் அவ மேக்ஸிமம் நீட் பண்ணி வச்சுப்பான். கொஞ்சம் கிளம்ஸியா தான் இருக்கும். அவளோட திங்ஸ் மேல போட்டப்போ ஃபுல்லா அந்த வார்ட்ரோப்ல அவளோட ட்ரெஸ் மாத்திரம் தான் இருக்குமே.
இந்த வார்ட்ரோப்ல அது போதும் இல்ல. நான் ஒரு ஏதாவது ட்ரெஸ் வச்சேன்னா தூக்கி போட்டுருவான். ஒரு திங்ஸ் எனக்கு விற்க மாட்டான். அவங்க அவ்வாவோட ட்ரெஸ் தான் இங்க இருக்கிறது. அவங்களுக்கு இடம் பத்தலன்னு இந்த கபோர்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இது ஃபுல்லா நான் என்னோட இதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மம்மி நீ எடுத்து போடலன்னா நான் தூக்கி குப்பையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது ரொம்ப இது. ஆனா பட் வந்து மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் அவளுக்கு ஸ்கூல் இல்லைன்னா அவளே வந்து எல்லாமே நீட் பண்ணி வச்சிருப்பான். எனக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த பெட்டா அவகிட்ட சொல்லுங்க, நான் இங்க ரொம்ப மிஸ் பண்ணது அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா என்னடா அவ இருந்திருந்தானா உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் அவளே கொடுத்துட்டு இருப்பான். அம்மா சீரியஸா லாஸ்ட் டைம் எனக்கு வந்து யூடியூப்ல வந்து எடுக்கும்போது ஐயோ வாயே மூடல. அப்புறம் சொன்ன அக்கா எனக்கு எடிட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கு, தனுஜா தான் பேசுறா, அதனால ஒரு சில இது வந்து கட் பண்ணாம நான் போட்டுட்டேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு. அவ்வளவுதான். இந்த கவர் கூட இந்த ஸ்கெட்சிங் நல்லா இருக்கு, கலரும் நல்லா. இதுல அவர் நீங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து எனக்கு கோட்டின்னு சொல்லிட்டு எனக்கு அவ கிஃப்ட் பண்ணினா. நல்லா இருக்கு. பாப்பாவோட பர்த்டேக்கு என் பர்த்டேக்கு இது கிஃப்ட் பண்ணினா. இது வந்து தனுஜாவோட பெயிண்டிங். இது மேல இருக்குது. சீரியஸ்லி தனுஜாவோட மாதிரி தோணுதுடா எனக்கு வந்துட்டு. தனுஜா நல்லா பெயிண்ட் பண்ணுவா ஆக்சுவலி. தனுஜாவோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் இது. ஐ திங்க் வந்து ஒன் இயர்லயே வந்து பெயிண்டிங் கிளாஸ் போயிட்டா. அப்படியா? ஆமா 1 இயர்லயே வீட்டு பக்கத்துல சும்மா எங்க ரிலேஷன்ஸ் பசங்க எல்லாம் போயிருந்தாங்க. அப்போ கூட சும்மா அனுப்பிட்டு இருந்தோம் நாங்க. அப்போ போய் அவ ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பண்ணினது இதுதான். கியூட், நம்பவே முடியலடா. ஆனா அந்த ஏஜ்ல ஆமா தனுஜா ஒரு குட்டி பாப்பாங்க, அவள வந்துட்டு நல்லா இருக்கட்டும். பெயிண்டிங் இது தனுஜா லேபர் வார்ட்ல இருந்து கொண்டு வந்த பிக். ஐயோ லேபர் வார்ட்ல இருந்து கையில கொடுத்த பிக். ஆனா இதுல அப்படியே தீபன் தானா? ஆமா ஆமா அந்த மூக்கெல்லாம் அப்படியே தீபன். ஆனா இது இப்பதானே நான் பாக்குனது. இது வந்து அப்படியே தீபன். ஆமா இது வந்து தனுஜாவோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வீடியோ கால் கூட பண்ணினேன். ஆமா அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் மந்த் அவளோட பர்த்டே. இதுதான் நம்ம தனுஜா குட்டி. நெக்ஸ்ட் மந்தாடா? நெக்ஸ்ட் மந்த் டேட் 26th நவம்பர் 26. நான் இங்கதான் இருப்பேடா. இங்கதானே இருப்பேன். நமக்கு முடிஞ்சா பார்ட்டி பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் அவ பர்த்டேக்கு. ஏன்னா உங்களுக்கு முடியும், நான் எங்க இருக்கு எந்த சிச்சுவேஷன்ல தெரியல. நீ ஷூட் பார்த்துட்டு எப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் இங்க என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் கவர் பண்ணி வீடியோ தான் போட்டுட்டு இருப்பேன். நானே ரீல்ஸ் போடுறது. இப்போ நிறைய மொட்டை மாடிக்கு போறேன். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒர்க் திங்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது? என்னோட ஒர்க் திங்ஸ் தான். உன்னோட ஸ்பெஷல் ரூம் இதுதானே? என்னோட ஸ்டோரேஜ் ரூம்னா இதுதான் சொல்லணுமே. இதுதான் நம்ம ஷூட்டிங் போன ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடையும் ஒரு ரூம் இப்படிதான் இருக்கும். ஆனா அவளு வந்து இதெல்லாமே இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு திங்ஸும் ஒரு டஸ்ட் கூட இல்லாம கரெக்டா நீட்டா நீ வச்சிருக்கு ஹென்ஷு. இது வந்து கங்க்ராச்சுலேஷன். தீபாவளி இது பட்டாசு, இது நிறைய பட்டாசா? ஆமா இது எல்லாமே பட்டாசு. இந்த ரூம் இப்படி இந்த மாதிரி இருக்காது. பட் ரொம்ப எனக்கு வந்து எப்பவுமே தூசி இருக்க கூடாது, ரொம்ப நீட்டா இருக்கும். ஆமா மேட் பண்ணலனா கூட நானே எனக்கு உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இந்த நான் தங்கின என்னோட இப்ப இங்க சென்னை வீடு ரூம் ஹோட்டல் ரூம் தான், இதனால அது வீடுன்னு சொல்லலாம். என்னோட வீடு என் அம்மா வீடு. இது தவிர நான் எந்த வீட்டுக்கு போயாலும் ஸ்னீஸ் பண்ணுவேன். எனக்கு தூசி பத்தாது. ஆனால் இங்கே வந்துட்டு நான் ஒரு ஸ்னீஸ் கூட பண்ணவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வந்து நல்லா ப்ரீத்திங் எடுக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு இடத்துலையுமே தூசி வச்சிருக்கேன். எல்லாமே நீட்டாக எவ்ரிடே நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே நீட் பண்ணி வச்சிருவேன். இது எல்லாமே வந்து இதில் பாதி சாரீஸ் போட்டிருக்கேன், பாதி சாரீஸ் போடலை. இங்கே ஃபுல்லாக இந்த ஜுவல்ஸு, அப்புறம் வந்து நம்ம சின்ன பர்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பேன். ஓகே, சூட்கேஸ், அதெல்லாம் சாரீஸ், அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ். இப்போ இங்கே மட்டும் ஏன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்குடா. இதுலலாம் வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதனால் இதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணணும். அதனால் எங்கேயுமே வார்ட்ரோப் செட்டப் போட்டுடலாம், இவ்வளோ கிளம்ஸி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான். ஆனால் இதுதான் ஸ்பெஷல். ஹென்ஷோட பேங்கிள் பாக்ஸ். ஸோ ஐ லவ் பேங்கிள். இந்த பேங்கிள் வைக்கிறதுக்காக 30,000 ரூபாய் செலவழிச்சு அவள் பணித ஒரு வார்ட்ரோப் தான் இது. ஆமாம், பட் அவங்க கிட்ட எவ்வளோ, ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேங்கிள் இது வந்து நம்ம பார்க்கல. அக்கா நீங்க காமிங்க, வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் பிக் இருக்குதானா நிறைய பார்த்தோம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி இல்லை. பட் நான் என்ன இமேஜினேஷன் பண்ணினோ என்ன மாதிரி வேணும்னோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைய ஸ்டோரேஜ். ஆனால் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துமே எனக்கு பத்தாம
அங்கே பாக்ஸ் ஃபுல்லா பேங்கிள்ஸ் இருக்கீங்க. அதுவும் பேங்கிள்ஸ் தான் இல்லடா, அதுவுமே பேங்கிள்ஸ் தான். ஸோ எனக்கு இடம் பத்தல ஆக்சுவலி. இருக்கிறது வரைக்கும் பாதி வச்சுட்டு மீதிலாம் வந்து அந்த பாக்ஸ்ல போட்டு. நான் பெரிய பேங்கிள் ஷாப்ல மட்டும்தான் இது பார்த்துருக்கு. வீட்டுல பண்றது ஃபர்ஸ்ட் தாடா. ஜஸ்ட் இது ஓபன் பண்ணடா. இதா இருக்கு, இதுதான் நான் இங்கே இருந்துதான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா இது மட்டும் எனக்கு பத்தல. இவக்கு 2.8, எனக்கு 2.6. அதனால பேங்கிள் மட்டும் அவள்கிட்ட இது எடுக்க முடியல. இப்ப நம்ம எங்க போற மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடிக்கு போறோம். இந்த கபோர்ட்ல இருந்தா பாதி ட்ரெஸ் நான் நேத்து எடுத்தேன். எடுத்தாச்சு நம்ம எல்லாமே. அதுவும் வீடியோ எடுத்துட்டோம்ல. ஆமா, வீடியோ எடுத்தோம். அவ்வளவுதான். இதுல வந்து நிறைய வேற திங்ஸ் சல்வாஸ் அந்த மாதிரி வச்சிருப்பேன். ஓகேவா? இதுல நிறைய இது இருக்கு. அவ்வளவுதான்டா. சாரி, சல்வார், ஃப்ராக்ஸ். இப்போ வந்து இதுல ஷூஸ் எல்லாம் நிறைய செப்பல் ஷூஸ் எல்லாம் கிளியர் பண்ணினதுனால இப்போ பாதி திங்ஸ் இங்க போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாமே இப்போ நேத்திக்கு நான் கொண்டு வந்தேன்ல ட்ரெஸ் பிடிச்சி, இப்போ அதெல்லாமே அப்புறமா கிளியர் பண்ணி இதுக்குள்ளார போட்டுருவேன். நைஸா இருக்கு. ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான். குட்டி காம்பேட்டபிளா நீட்டான அழகான வீடு. இதெல்லாம் பாத்ரூம் தான். எல்லா ரூம்லயும் ஒரு பாத்ரூம் இருக்கு, அது காமிக்கவே இல்லை. இப்போ நம்ம எங்க போறோம்? மொட்டை மாடிக்க. 6 வேண்டாம் வேண்டாம், 6:45 தானே ஆகுது. ஆமா, ரொம்ப ஏர்லியா நம்ம எழுந்திருச்ச. தூங்கினதே 3 o'clock கிட்டே ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் அவளை கேட்டேன், தங்கம் நாளை ஷூட் இல்லையா? கண்ணு வீங்கிடும்ல உங்களுக்கு. கேமரால வந்து ரொம்ப அசிங்கமா தெரியும். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு எங்க ஆர்டிஸ்டுக்கு. கேமரா பின்னாடி நம்ம ஒர்க் பண்ணினா ப்ராப்ளம் இல்லை. கேமரா முன்னாடி ஒர்க் பண்றதுனால ஒரு மாதிரி நம்மளுக்கு அசிங்கமா கேமரா தெரிஞ்சிடும். அதனால அதுக்காகவே ஸ்லீப் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணும். அதுவும் எனக்கு ஷூட் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் தூங்கிடணும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் ஃபுல்லா 10 நிமிஷம் கிடைச்சாலும் நம்ம வந்துட்டு கண்ணை மூடி அப்படியே ஒரு சின்ன நேப் அப்படின்னு இல்லைன்னா இந்த கண்ணு கிட்ட ஒரு மாதிரி ஆயிடும். அது எனக்கெல்லாம் குட்டி கண்ணு, அதுக்கும் பவர் நேப் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு போயா பீஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வைப் இருக்குடா. என் வீட்டுலயும் அப்படி இருக்குடா. நீ கேரளாவுக்கு வா, வந்து என்னோட ஹோம் டூர் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றேன். யூடியூப் சேனல் ஓபன் பண்ணனும்னு சத்தியமா தெரியாது. பண்ணுடா, கண்டென்ட் போடணும், செய்யணும். காணல நம்ம எவ்ரிடே லைஃப். நம்ம கிட்ட பாசம் காட்டினவர் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் பேர் இருக்குல்ல, நம்ம பிடிக்கினவர் வந்து பாக்கும். ஹேட்டர்ஸ்னா நம்ம பார்க்கவே வேண்டாம். நீங்க ஏன் யூடியூப் சேனல் நீங்க சமைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சமைக்கவே இல்லை நம்ம, அது வேற விஷயம். நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அஸ்வதி. ஆமா, நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். உன்னோட ஃபுட்டு நான் எப்ப சாப்பிடுவேன்? நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல என்னோட சமையல் நான் சமைச்சேன். அவளுக்கு காலையில ஒரு சூப்பரா காஃபி. நான் காலையில இவ்வளவு எழுந்திரிச்சு வந்தப்ப நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கு. கரெக்ட் அழகான ஒரு காஃபி, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் டீ தீபனுக்கு வந்து நான் போடுற டீ, அப்புறம் நான் சமைக்கிற ஃபுட் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் வந்து பெருசா சமைக்கிறது வருஷங்கள் ஆச்சு. இங்க மாமியார் தான் சமைப்பாங்க, அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ டைம் இருக்கிறச்சு நான் சமைப்பேன். பட் மேக்ஸிமம் டயட்ல இருக்கிறதுனால எனக்கு வெறும் ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் எது தேவை. ஆனா ஃபிஷ் நீ அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபிஷ் அது வந்து ஒரு யூடியூப் சேனல் போஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சது, வந்து சாப்பிடணும்னு தோணி. கண்டிப்பா அந்த ஃபிஷ் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி வேணும். ஓகே டாடா. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஹென்ஷாவோட வீடு எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மாத்தணும், ஏதாவது சொல்லணும்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட வீடு பிடிச்ச மாதிரி உன்னோட வீடும் பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும். இதுக்கு அப்புறம் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அவருக்காக. இப்போ அஸ்வதி சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமா நான் நிச்சயமா வந்து யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப என்னோட யூடியூப் சேனலை நம்ம பார்க்கலாம். லவ் யூ.